விஜய் வந்து தயவு செய்து நீங்க கிறிஸ்டினாவும் பாக்காதீங்க, முஸ்லீமாவும் பாக்காதீங்க, ஹிந்துவாவும் பாக்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பாக்காதீங்க. தான் செருப்புல விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? என்னடா நான் ஆயிருந்துட்டு என் கையெடுத்து எனக்கு நானே சூத்து கழுவுற மனசு இருக்குல்ல, என் மனசு. ஒண்ணுக்கு போயிட்டு என்னோட எடுத்து நானே உள்ள போட்டு நானே ஜிப்ப போடுற என் மனசு இருக்குல்ல, என் மனசு. இளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல், அளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுக்காக நாங்கள் உழைப்போ டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா டே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கடல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதிச்சு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏடா உப்பு போட்டு சொல்றீங்க? இல்லாம வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இனி பிளான் பி? பிளான் பி இல்ல, பிளான் Z வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவற்றை ஆய்வு செய்ததில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இதையடுத்து வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் வாங்கி தரேன் லாலிபப் சப்பு, நீ சோத்துல தான் போடுறியா உப்பு. ஊழல் செய்யவே மாட்டான். நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே இங்க வா. ஐயா ராடுகாரப்பே செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேச அனுமதிச்சேன். இந்த மாதிரி லூசு ஏடா பேசுற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா உள்ள கூட்டி வந்தா அப்புறம் பேச விட மாட்டாங்க. யாருங்க கேட்டா நான் பேசிக்கிட்டே உள்ள உட்கார விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஹோட்டலுக்கு நடத்துங்க உள்ள பிரச்சனைடா. நீங்க இடையில வந்து எமோஷனல் அப்படி எல்லாம் இல்லங்க. ஏங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி தெரியல சார். முதலமைச்சர் பேசினார் பட்ஜெட் பத்தி. உங்களுக்கு பட்ஜெட் நடந்துச்சுனே தெரியல. திமுக பட்ஜெட் பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உங்க ஃபங்க்ஷன்லயே தெரியல சார். அப்புறம் என்ன நீங்க வந்த முஸ்தபா ஒரு அரங்கிற்கு வருகிற போது குறைந்தபட்சமாக உங்க கச்சேரி தாவேக்காவை கீழ்படுத்துறீங்க. பேயி இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. தாவேக்காவை நீங்க தரம் தாழ்த்துறீங்க. தாவேக்காவுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியலையா? ஸ்டாலின் அவர்கள் இல்ல தாவேக்காவை ரொம்ப மோசமா சித்தரிக்கிறீங்க. ஐயோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போது நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல முஸ்தபா நான் சொல்றேன். இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள
சொல்ல என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. இல்ல 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 ஏன் வந்து பாரதத்தையும் பாஜக எதிர்த்து பேச இல்ல இல்ல சொல்லுங்க சார். ஏங்க உட்காருங்க போங்க. இல்ல உட்காருங்க உட்காருங்க. நீங்க நாட்டோட முதலமைச்சர் நீ பேசுங்க நான் சொல்றேன். இல்ல நீ பேசுங்க நான் சொல்றேன். இல்ல அமைச்சர் டேய் டேய் ஏன்டா அப்படி தரித்திரியம் பிடிச்ச மாதிரி பேசுற? விஜய் எம்எல்ஏ நாட்டுக்கு முதலமைச்சர் சார் ஸ்டாலின் அவர்கள், அவர் மகன் துணை முதலமைச்சர் சார், இலாக்கா வச்சிருக்காங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய நாங்க வந்து முதலமைச்சருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். அவர் பேசணுமா இவர் பேசணுமா? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ மௌனம் சாதிக்கிறார். நேரம் முடிஞ்சு போடா நீ பஞ்சாயத்து வந்து கிழிச்சு போ. ஓடியா போடா ஓடியா போடா மல்ல போடா. நேரம் முடிஞ்சு நான் சொல்றேன். நீங்க பட்ஜெட் நீங்க இப்படி பேசிடுங்க. இல்ல நீங்க அவர் வந்து பாஜகனா மௌனம் சாதிக்கிறார். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீ கத்த ஆரம்பிக்கிறீங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? ஒண்ணு இல்ல இரு ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு அரங்கிற்கு ஒரு மதிப்பு இருக்கு சார். கதகளி டான்ஸ் பண்ற ஓவர் ஆக்டிங் பண்ற என்னடா இது? நீங்க தாவேக்காவை ரெப்ரசன்ட் பண்றதா வந்து ஒவ்வொரு முறையும் தாவேக்காவை சிறுபடுத்துறீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ஒரு தாவேக்கா ஆதரவு நபருக்கு தெரியவே இல்லைன்னா பட்ஜெட்டை முதலமைச்சர் நான் பேச முடியும். ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணது தாவேக்காவுக்கு தரல இல்ல சொன்னா எவ்வளவு அசிங்கம் சார். சும்மாறா சும்மாறா எப்ப பட்ஜெட் பார்க்கலையா? சரி நான் சொல்றேன். ஒரு 5 சொல்லுங்க. ஒரு 5 சொல்லுங்க. பட்ஜெட் பத்தி ஒரு 5 சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். நேத்து நீங்க பார்த்த பட்ஜெட்ல நடந்த 5 விஷயம் சொல்லுங்க. நீங்க பட்ஜெட் பார்க்கல சார். நீங்க பட்ஜெட் பார்க்கல. உங்களுக்கு தெரியல. பட்ஜெட்டே தெரியல. அவ்வளவுதான். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. இல்ல உங்களுக்கு தெரியல. நாட்டோட பிரதமர் ஒரு அரசியல் கட்சியில இருந்து விவாத அரங்கிற்கு வந்து பட்ஜெட் பற்றி எதுவுமே தெரியாமல், பட்ஜெட் பேசப்பட்டதும் தெரியாமல், திமுகவும் முதலமைச்சரும் அது கண்டிச்சும் தெரியாம ஒரு அரங்கிற்கு வந்து இப்படி பேசுவது என்பது தாவேக்காவை உண்மையில் சிறுபடுத்துகிற விஷயம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஒன்னாங்க வரை தேனி பக்கம் வந்துடு மாப்பிள, தேனி பக்கம் வந்துடாத, வந்து முடிஞ்சா சரியான ஆம்பளை மீட்டிங் எடுத்து நீ தேனி வந்து வந்தாரா? நீ சொன்ன தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் நிக்கிறேன் தம்பி. இங்க உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது, உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம், என்னைய இந்தியாவுடைய உச்சபட்ச முகமை, என்னைய சோதனை துணிஞ்சு நின்னம்டா.